வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சங்கீதம் 119 57 64 வரைக்கும் உள்ள பகுதியை நாம் சிந்திக்கலாம். தேவனது வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த சங்கீதத்துல இந்த பகுதியிலே முதல் வசனத்திலே கர்த்தாவே நீரே என் பங்கு என்று சொல்லுகிறார். ஆசாரியர்களுக்கும் லேவியருக்கும் சுதந்திரம் தரப்படவில்லை, கர்த்தரே அவர்களது சுதந்திரம் என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களிலே இந்த முக்கியமான கூட்டமாகிய ஆசாரியர்கள், லேவியர், அவர்களுக்கு தேவனே சுதந்திரமாக காணப்பட்டிருக்கிறார். தேவனை சார்ந்திருத்தல் அனைத்து ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொண்டு வரும். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடுகிறார். அப்படியென்றால் ஒவ்வொரு விசுவாசியுமே ஆசாரியன்தான் என்று சொல்லி வேதவசனம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்பதை காட்டிலும் கர்த்தரே என்னுடைய பங்கு, கர்த்தரே என்னுடைய சுதந்திரம், அவருக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக 58 முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறார். உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். கிருபை என்பது தகுதியில்லாத எனக்கு தேவன் காட்டுகிற தயவு. இரக்கம் என்பது எது எனக்கு தகுதியோ அதை தேவன் கொடாமல் இருப்பது. எனவே நான் பெற்றுக்கொள்ள தகுதியில்லாத ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை எனக்கு தேவன் அருளுகிறார். அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை அருளுகிறார். அதே வேளையிலே பாவத்திற்கு ஏற்ற தண்டனையாகி ஆக்கினை தீர்ப்பை அடைந்து கொள்ள வேண்டிய எனக்கு ஆக்கினை தீர்ப்பை கொடாமல் இரக்கம் காட்டுகிறார் தேவன். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரர் பிரார்த்திப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். 60 உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய மனம் கொண்டவராக சங்கீதக்காரர் காணப்பட்டிருக்கிறார். ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்கிற வேளையிலே அவரது வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான பற்றுறுதியை அருளக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவேன். வேதவசனம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான போஜனம் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம் இந்த முறை. அதே போல கடினமான ஆகாரமாகவும் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் போஷாக்குக்கும் ஏற்ற உணவாக வேதவசனம் அருளப்பட்டிருக்கிறது. அதை நாம் கை கொள்ளும்படி தீவிரித்து செல்ல வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரர் நமக்கு இங்கே ஞாபகமூட்டுகிறார். 62 உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். ஆண்டவருக்காக துதி செலுத்தக்கூடிய அனுபவம், ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் யார் என்ற உணர்வோடு கூட ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கிறவராக சங்கீதக்காரர் காணப்பட்டிருக்கிறார். ஆண்டவருக்காக வாழுதல் என்பது, ஆண்டவருக்காக உழைத்தல் என்பது பரவசம் மிக்க ஒரு அனுபவமாக, நம்மை மேல் நோக்கி எழும்பச் செய்கிற அனுபவமாக இருக்க வேண்டும். உன்னதங்களை நோக்கி உயரே எழும்புகிற அனுபவமாக இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் இதே காரியம் நம்மை அழுத்தும் பாரமாக, சலிப்பு மிக்கதாக மாறிவிட முடியும். இதனை நாம் எந்த கண்ணோட்டத்தோடு கூட அணுகுகிறோமோ அந்த விதத்துல தேவனை சேவிக்கிற சேவை, தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கை என்பது அமைந்துவிட முடியும். எனவேதான் தேவனது பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனது வார்த்தை நிரம்ப பெற்றதாக அதை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை கட்டியிருப்பார்களானால் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த விதமான போராட்டமும் பிரச்சனையும் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனையும் சக்தியையும் தேவனது வார்த்தை தந்து தேவனது பிள்ளைகளை உற்சாகமூட்டி வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றைக்கு உலக பிரகாரமான முறைமைகளை பின்பற்றக்கூடிய பலரை நாம் பார்க்கிறோம். சபையானது உலக பிரகாரமான முறைமைகளை, கருத்துக்களை பின்பற்றி அதன்படி தன்னுடைய சூழ்நிலைகளை
தன்னுடைய முறைமைகளை அமைத்துக் கொள்ள முற்பட்டால் அது தேவனை மகிமைப்படுத்த தவறிப்போகும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய முன்னுதாரணங்களை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாக காணப்படட்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.